அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. உபாகமம் 8:2 என்ன சொல்லுகிறது? உபாகமம் 8:2. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஏன் இந்த சோதனையை அனுமதிக்கிறேன், ஏன் இந்த பலவீனத்தை உனக்கு அனுமதிக்கிறேன், ஏன் இந்த நிந்தையை அனுமதிக்கிறேன்? இந்த கஷ்டத்தின் வேலையிலே, இந்த சோதனையின் வேலையிலே, இந்த நெருக்கத்தின் வேலையிலே என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வாக்கு தத்தத்தை நீ நம்புவியா, நம்ப மாட்டையா, நீ கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பியா, நிலைச்சிருக்க மாட்டையா என்பதை உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ இயேசுகிட்ட வந்துட்ட, ரட்சிப்பு அடைஞ்சிட்ட, ஆனால் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். இயேசுகிட்ட வந்துட்டே, ஒரு மீட்பு கிடைக்கவில்லை கலந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட இருப்பியா, இருக்க மாட்டே? அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க சத்தமா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி, உன்னை கஷ்டப்படுத்தும்படி, உன்னை வீழ்த்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ, கை கொள்ள மாட்டாயோ, உன்னை சோதித்து. இப்ப தெரியுதா எதுக்கு உங்களை சோதிக்கிறாரு? இப்ப தெரியுதா எதுக்கு உங்களை சோதிக்கிறாரு? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறையா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாயா என்பதை அவர் உங்களை சோதித்து. பிரச்சனை மத்தியில் அவரை நம்பி இருக்கிறாயா, கஷ்டத்தின் மத்தியில் அவரை நம்பி இருக்கிறாயா? அவர் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கடற்கரை மணலை பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, இது போல உன் சந்ததியை பெருக பண்ணி வாக்கு பண்ணாரு. ஆனா நிலைமை என்ன? கற்பம் செத்து போச்சு. நிலைமை என்ன? சரீரம் செத்து போச்சு. குழந்தை பிறகுதுக்குண்டான அறிகுறி கிடையாது. ஒரு வாலிபனுக்கு குழந்தை பிறகுதுன்னா வாலிபனுக்குண்டான அந்த வாழ வயதுக்குண்டான அந்த உடம்பு கிடையாது. வயது ஆகி விட்டது, 100 வயசாயிருச்சு, தோல் சுருங்கி போச்சு. ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனா ஆபிரகாம் சொன்னாரு, என் சரீரம் செத்து போனதை நான் நினைக்கவில்லை, சிந்திக்கவில்லை, எண்ணவில்லை, வாக்குத்தத்தத்தை நம்புனேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சந்ததியை கொடுத்தது, இந்த வாக்குத்தத்தம் என்னை வாழ வைத்தது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறானா, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பணும். நீங்க சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலை வெட்டாந்தர, சூழ்நிலை வனாந்தரம், சூழ்நிலை கடன் பிரச்சனை, சூழ்நிலை தரித்திரம், சூழ்நிலை பலவீனம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமா இருக்கிறது, நீ பயப்படாதே. உன்னை காண்டாம இருந்துக்கொண்டு ஒத்த பலத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன், உன் பிள்ளையை வாழ வைப்பேன், உன் சந்ததியை வாழ வைப்பேன். நீதிமான் பணமரத்தை போல சிலத்தைக்கு வளருவான், அதே போல நீ வளருவாய், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகளும் பெருகி கொண்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தீங்கு என் கண் முன்னால் என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ கஷ்டத்தில் இருக்கிறாயே, வேதனையில் இருக்கிறாயே, தீங்கான காரியத்தை பார்க்காத. ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 119:37 வாசிங்க. சங்கீதம் 119:37, மாயையை பார்க்காதபடி நீர் என்னுடைய கண்ணை விலக்கி உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும், உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பார்த்தீங்களா, இங்க வார்த்தை என்ன சொல்லுங்க? மாயையை நீ என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மாயமான காரியங்கள், பொய்யான காரியங்கள், துக்கமான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள், இதை நீ பார்க்காத. தீங்க கண்ணால வைக்காத, தீங்க கண்ணு முன்னால வைக்காத. எப்ப தீங்கை பார்க்கிறோமோ அப்போது நமக்கு தீங்கு வந்துடும். ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒரு ஐயா வாலிப வயதில் ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்கிட்டார். தூக்கு போட்டு தொங்கின உடனே எப்படி தூக்கு போட்டு தொங்கினார்? நாக்கு வெளியே நிற்கிது. இதை ஒரு அம்மா தைரியசாலின்னு நினச்சிட்டு ஒரு அம்மா எப்படி தொங்குது பாப்பா அப்படின்ட்டு பார்த்துருச்சு. அது எப்படி பார்த்துச்சு? நின்று
தலையிலிருந்து நாக்கு வரைக்கும் கால் வரைக்கும் கையை இப்படி தொங்குச்சு, கால் இப்படி தொங்குச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்து பக்கத்து வீட்டு போகிறான். நான் பார்த்துட்டேன், நாக்கு இப்படி தொங்குது, நான் பார்த்துட்டேன், கை இப்படி தொங்குது, நான் பார்த்துட்டேன், கால் இப்படி ஆடுது எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்டையாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்க, அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா தூங்கலை, கத்துது. ஏன் கத்துற? அந்த உருவம் அப்படியே முன்னாடி வந்து நிற்குது, அந்த நாக்கு முன்னாடி வந்து நிற்குது, அந்த காலு என் மேலே வந்து உதைக்குது, அந்த கையை என் தலையில் தட்டுது, எனக்கு அதுவே ஞாபகம் இருக்கு. அந்த முகத்தை பார்த்தேன்னா அது அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி என் உள்ளத்தில் வந்துருச்சு, என் கண்ணு முன்னால் அதுதான் நின்றுகிட்டு இருக்கு. மவளை தூக்கு போட்டு தொங்கிட்டான்னு தெரியுதுல, என்னத்துக்கு நீ போய் பார்க்குற? நீ போய் பார்க்குற ஆனால் ஒரு தைரியசாலியாக ஒரு திடாகர்த்தமா ரத்தத்துக்களை மறைச்சி நீ போய் உடனே பார்த்துரு, தைரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்க்கும்படி போய் பார்த்த கடைசியில் என்னாச்சு தெரியுமா? 15 நாள் பெட்டில் இருக்க வேண்டிய நிலமை. கண்ணை மூணா அந்த உருவம் வந்து நிற்குது, கண்ணை மூணா கை வந்து நிற்கிதான், கால் வந்து நிற்க தான் செய்யும். என்னத்துக்கு பார்க்குற? வசனம் என்ன சொல்லுது? தீங்க கண்ணு முன்னால் வைக்காத. தீங்க இங்கே வசனம் சொல்லுது, மாயையே பார்க்காத, மாயையே பார்க்காத, கஷ்டத்தை பார்க்காத, நெருக்கத்தை பார்க்காத, துக்கத்தை பார்க்காத, கொலையை பார்க்காத, சண்டையை பார்க்காத, முடிய பிடிச்சி ஆடி கீழே தள்ளி விடுறதை பார்க்காத, குத்துறதை பார்க்காத, கீழே போட்டு மிதிக்கிறத பார்க்காத. இதெல்லாம் பார்த்து இப்படி மிதிச்சான், அப்படி குத்தினான், இப்படி மண்டையை உடைச்சான், இதெல்லாம் பார்த்து 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 நம்முடைய உள்ளத்தில் வச்சு நம்ம வீட்டில் வந்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வசனம் சொல்லுது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராது அப்படின்னு? எல்லாம் சொல்லுங்க. தீங்கான காரியத்தை பார்க்க மாட்டேன், சண்டையே பார்க்க மாட்டேன், பக்கத்து விட்டு முடிவு பிடிச்சி ஆட்டுறதை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அதாவது பரியாசக்கார உட்கார இடத்த விட்டுட்டீங்க என்ன விட்டு விலகணுங்க. சோதனையை மேற்கொள்றதுக்கு உண்டான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு வாசிங்க, ஒரு வசனம் இருக்கு மத்தேயுல 22:46. அதாவது லூக்கா இருக்கு 22:46 வாசிங்க. எங்க சொல்லுங்க? நான் சோதனைக்குள்ள விழாத அளவுக்கு, சோதனைக்குள்ள உட்படாதபடிக்கு நான் இரவும் பகலும் தூங்காம காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏசப்பாட்ட ஜெபிப்பேன். சத்தத்தை காணாமே. சோதனை உங்களை வராத அளவுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கு பைபிள். சொல்லுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பனா சோதனை வரும், ஆனால் அந்த சோதனை உங்களுக்கு வராமல் இருக்கும்னா நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிளில் யோனா கூப்பிட்டாரு, கானான் சரி கூப்பிட்டுச்சு, பரிதிமையு கூப்பிட்டாரு, பேதுரு கூப்பிட்டாரு. ஆனால் கூப்பிட்ட யாவருக்கும் என் தகப்பன் இயேசு பதிலை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு கூப்பிட்டாரு, ஆனால் கூப்பிட்டவர் அவர் நடந்தார், ஆனால் உள்ளே போனார். ஏன் அவர் உள்ளே போனார் அப்படின்னு கேட்டால், இப்போ நடுச்சாமத்தில் சீசர்கள் படகுல போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. போய்கொண்டு இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, திடீரென்று இயேசுவானவர் கடலில் என்ன செய்றாரு? அப்படியே நடந்து வராரு. பார்த்துக்கொள்ளுங்க, கடல் என்ன செய்றாரு? மத்தேயு 14:30 ஏசப்பா கடல் நடந்து வரார். நடந்து வரதை பார்த்தோன்னே அந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் நினைச்சாங்க, பயந்தாங்க. சீசர்கள் நினைச்சாங்க, எல்லாரும் பயந்தார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 14:30. அவர்கள் கடல் மேல் நடக்கிறதே சீசர்கள் பயத்தினால் என்ன செஞ்சாங்க? அலறினாங்க. யாரை பார்த்து அலறினாங்க? ஹலோ, இங்க இருங்க. ஏசப்பா பகல்ல ஒரு வெட்ட வெளிச்சத்துல வெயில்ல கடல் நடந்து வந்தா கூட ஏசு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நட்டு சாமத்துல இருட்டுக்குள்ள நடு கடல்ல ஒரு இருட்டான இடத்துல அப்படியே படகுல இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு அப்படியே படகு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு உருவம் அப்படி நடந்து வருது.
எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு. அச்சோ, நடுக்கடலை எவனோ கப்பலில் போனவே செத்துட்டான், தூக்கு போட்டு செத்த மாதிரி இங்கே நடுக்கடலை செத்துட்டான். அந்த ஆவி எலும்பு வருது, அந்த ஆவி வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்களா, குதிச்சாங்களா, ஆடுனாங்களா, பாடினாங்களா, என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? பயத்தினால சொல்லுங்க, பயத்தினால அலறது ஒண்ணு, பயம் ஒண்ணு. பயந்தனால அலறாங்க. ஏன் பயந்தாங்க? அல்லேலூயா. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி கண்டா முழிக்கிறீங்க. அப்படியே ஒரு முடியை தொங்க போட்டு ஒரு அம்மா ஒரு வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு நல்ல போல மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அப்படி முன்னாடி நின்றா, ஓ அக்கா அம்மா யாருக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. கத்துவீங்களா கத்த மாட்டீங்களா? கத்துவீங்களா கத்த மாட்டீங்களா? ஐயோ யாரப்பா, உயிர் போனா நம்ம போயிரும். இருட்டுக்குள்ள நீங்க பாட்டுக்கு நைட்ல ஒரு வேஷ்டியை தோச்சு வெளியே கொல்ல பக்கம் காய போட்டு நீங்க பாட்டு நைட்டை படுத்துட்டு ஒரு 2 மணிக்கு பாத்ரூம் போகும்போது கதவை திறந்துட்டு அப்படி லைட்டா அங்கே பார்க்கும்போது அந்த வேஷ்டி இப்படி ஆடுது. வெள்ளையே ஆடுது. நீ தானே வெள்ளையே போட்ட நைட்டு, இப்போ ஆடாம என்ன செய்யும் காத்துல? இந்த மாதிரி சீசர்கள் நைட்டு என்ன பண்ணாங்க? நடிச்ச அமத்தில் ஏசப்ப நடந்து வர்றதை பார்த்து ஆவேசம் கத்துனாங்க. பார்த்துக்கொள்ள ஆனாடா பாவிகளா, ஏன்டா கத்துறீங்க? ஏன்டா கத்துறீங்க? நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீர்கள், நான் தான் அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறா அப்படி? ஏசப்ப சொல்கிறாரு. உடனே நம்மால் பேதுரு என்ன பண்ணுறாரு தெரியுமா? சீசர்களே பேதுரு தான் இதனாலும் ஃபஸ்ட்டு கையை வைப்பார், காலை வைப்பார், முந்திரி கொட்ட மாதிரி வருவார் பார்த்துக்குள்ள. உடனே நீ இயேசுவானால் என்னை நடக்கும்படி எனக்கு கட்டளை கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் மட்டும் கடல் நடந்து வர்றீர்கள, நீ இயேசு தானே, அப்புறம் நீ இயேசுனா நான் நடந்து வர்றதுக்கு உத்தரவு கொடு அப்படின்னாரு. உடனே அப்பா சொல்கிறாரு, இறங்கி வா, வாமவனே வா அப்படிங்கிறாரு. ஒரு படகுலேருந்து காலை வச்சுட்டாரு. காலை வச்சுட்டு இயேசுவை பார்த்து அப்படியே நடக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போயிரு என்று ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்பா கூப்பிடுறார், பேதுரு கூப்பிடுறார். பாருங்க, இங்க இருங்க. கானான் தெரிய தான் பிள்ளைக்காக கூப்பிட்டான். யோனா தனக்காக கூப்பிட்டாரு. பரிதிமை பெரிய கூட கண்ணு பார்வையை கூப்பிட்டாரு. இங்கே நம்மால் பேதுரு எதுக்கு கூப்பிட்றாரு தெரியுமா? ஆண்டவரே நான் தண்ணிக்குள்ளே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்றதுக்கு முன்னால் அவர் இறங்கி இயேசுவை பார்த்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு அப்படி தான் இன்றைக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பிள்ளை தான் இயேசு. நீ எந்திரிச்சு அப்படியே நில்லு பார்ப்போம். இப்போ இந்த பிள்ளை இயேசு. இந்த பிள்ளை இயேசு. அப்போ நீ எந்திரி, இங்கிட்டு வா, இங்கிட்டு அந்த மைக்கெடு சொல்கிறேன். அங்கே போ, அந்த மைக்கெடு ஆன் பண்ணு, சீக்கிரம். ஓரத்தில் இல்லை, இப்போ நெல்லு, இங்கிட்டு நெல்லு. சரியா? நான் சொல்கிறத செய்யணும். இப்போ இந்த பிள்ளை இயேசு. நான் என்ன செய்கிறேன்? நான் பேதுரு. நான் யாரு சொல்லுங்க? நான் யாரு? இதான் படகு. இது என்னது படகு? படகு விட்டு இறங்கிட்டேன். இறங்கி இதான் தண்ணி. இயேசுவே வர்றேன். உடனே இந்த பக்கம் சைடில் ஒரு இறைச்சல், கத்து பார்ப்போம். கத்துதாயி மைக்கில். கத்துறாளி வேற யார் இருக்கீங்களா? இந்த நீ வா, கத்து, நீ உட்காரு. என்ன பிள்ளை, எந்திரி சீக்கிரம் வா, நேரம் ஆகுது அப்படின்னு கத்து இந்த பக்கம் இருந்து. இப்போ நான் சொல்லும் போது கத்துனேன். இப்போ நடந்து வரேன், படகுல இறங்கி நடந்து வரேன். இயேசு கத்து. இப்போ இயேசு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானு. இந்த பேரு இறைச்சலை பார்த்து, இந்த கடல் அலையை பார்த்து, இந்த துக்கத்தை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த வேதனையை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து, இந்த பயத்தின் ஆவியை பார்த்து என் பார்வை இந்த பக்கம் திரும்பிருச்சு. உடனே நான் என்ன ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியே இயேசுவே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள மூழ்கிட்டேன். உடனே ஏசப்பா சொல்ல, இப்போ சொல்லு, இப்போ நீ மைக்கு கூட அந்த பிள்ளைகிட்ட இப்போ சொல்லு, அற்ப விசுவாசியே சொல்லு. அற்ப விசுவாசியே
ஏன் சந்தேகப்படுற? என்ன பாரு, ஏன் காத்த பாக்குற, ஏன் கடலை பாக்குற, ஏன் பிரச்சனைய பாக்குற, ஏன் புயலை பாக்குற, ஏன் கொந்தளிப்ப பாக்குற, என்ன பார்த்து வாயா, எதுக்கு அதை பாக்குற? உட்கார். இப்ப புரியுதா புரியல? கையை தட்டா பாவுக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டணும். இயேசுவை பார்த்து நீங்க போகணும். நீங்க போயிட்டு இருக்கும்போது திரும்பி எங்கிட்ட ஒரு அக்கா வரும். அக்கா ஒரு நிலைமையை பார்த்தா தான் பயமா இருக்கு, எப்படிக்கா பிள்ளைய கட்டி கொடுக்க போற அப்படின்னு சொல்லு. நீ அந்த அக்காவை பார்க்காத, நான் உன்னோடு இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், இந்த வாக்கு தத்தத்தை பாரு. அல்லேலூயா. அப்புறம் இங்கிருந்து ஒரு அம்மா வரும். ராசாத்தி, என் கிளி, என் செல்லம், அடுத்த வாரம் பிள்ளை கல்யாணம் ஆமல, எப்படிதான் நீ ஒத்தையில எல்லாத்தையும் சமாளிக்கிற? உன்னால சமாளிக்க முடியாது, பாவம் உங்க வீட்டுக்காரர் வேற இல்லை, நீ ஒத்தையில வந்து பிள்ளைய கட்டி கொடுத்துருவியா? எப்படி நீ 25 பவுன் போட போறீங்க எனக்கு தெரியலையே, உனக்கு யாருமே கிடையாது, உன் கூட போறது அக்கா போயிட்டாங்க, உன்னை நினைச்சாதான் எனக்கு தூக்கமே. அழகா பிட்ட போடு இந்த அம்மா, உன்னை நினைச்சா தூக்கம் இல்லையா? இந்த அம்மா நல்லா கர்த்தர் இருக்கிறாரு, நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்பி பாரு, என் கூட இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கும். இயேசுவை பார்த்து இந்த அம்மா போய்கிட்டு இருக்கோம். ஆனால் திரும்பி இங்கிருந்து ஒரு அம்மா வரும் பார்த்துக்க. நீ அந்த மாதிரி அவிவிசுவாசம் வார்த்தை சொன்ன, இப்படி திரும்பி பார்த்த சோழி முடிச்சு நீ தண்ணிக்குள்ள மூழ்கிடுவேன். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து வந்தீங்கன்னா இயேசுவை மட்டும் தான் பார்த்து நீங்கள் நடக்கணும். இங்கிட்டு ஒரு பிரச்சனை வரும், அங்கிட்டு ஒரு கஷ்டம் வரும், அங்கிட்டு ஒரு கொந்தளிப்பு வரும், இங்கிட்டு ஒரு ஆளை வரும், அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதான் சொல்றாரு, நீ கூப்பிடும் போது, பேதுரு கூப்பிட்டாரு கூப்பிடலையா? கூப்பிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை, என் கூட இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு, என் கூட இருந்து தேவைகளை சந்திப்பாரு. காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமா மாத்தினவர் என் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தில் பெரிய காரியம் செய்வாரு, என் பிள்ளைகளை வாழ வைப்பாரு, நான் கைது செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதம் மாறும் அப்படின்னு நீங்க பேசி பாருங்க, சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வார்த்தையை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். கைது அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இதுவரை நடத்தின தேவன் அவர் இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா. ரைட். இப்போ கடந்த வாரத்தில் கூப்பிட்டவர்களுக்கு ஏசப்பா பதில் கொடுத்தார கொடுக்கலையா? இப்போ போன வாரம் எடுத்த சப்ஜெக்டை இப்போ நான் முடிக்கிறேன். கூப்பிட்டவர்களுக்கு ஆசீர்வாதம், கூப்பிடாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் கூப்பிடுவேன், இயேசுவை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சங்கீதம் 72:12. பாருங்க, அவர் விடுவிப்பார். நீ விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒரு நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு பலவீனப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ கூப்பிடும் போது, திருப்பி வாசிங்க அதை, கூப்பிடுகிற எளியவனையும் கஷ்டப்படுகிறவனையும், உதவி இல்லாத எந்த மனிதர்களும் உதவி செய்ய முடியாத கைவிடப்பட்ட ஒரு மனிதனையும் அவர் என்ன செய்வாரு? விடுவிப்பார். எப்ப விடுவிப்பார்னா, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களை என்ன செய்வாராம்? விடுவிப்பாராம். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நாம் தேவைகளை யாரை நோக்கி கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவை நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களை என்ன சொல்றாருன்னா, நீ கூப்பிடும் போது நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். ரெண்டாவது, நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு நியாயம் செய்வாராம். உங்களுக்கு என்ன செய்வாராம்? நியாயம். உங்க வீட்டில் ஒரு சில காரியங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18:7. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அல்லேலூயா, பார்த்தீங்களா, அவருக்கு என்ன செய்வாராம்? கூப்பிடுவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வார். இங்க இருங்க,
எந்தெந்த காரியத்துக்கு ஏசப்பாவை கூப்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு விடுதலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா, விடுதலை கிடைக்க வேண்டுமா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில, உங்க தொழில, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளை வாழ்க்கையில ஒரு நியாயம் கிடைக்காமல், ஒரு நீதி கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நியாயம் கிடைக்கும்படி உனக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், கூப்பிடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, விடுதலை கொடுக்கிறாரு. ரெண்டாவது, நியாயத்தை செய்கிறாரு. மூணாவது, சங்கீதம் 147:9, சங்கீதம் 147:9, சீக்கிரம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இங்க பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ மிருக ஜீவன்கள் இருக்கு. ஆனா அந்த மிருக ஜீவன்கள் பசி எடுக்கும்போது அது எந்த மிருகத்தையும் கூப்பிடாதுங்க, எந்த மிருகத்தையும் பார்க்காது. வசனம் சொல்லுகிறது, மிருகங்களுக்கும் காக்கைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் அவைகள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவைகளுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரு? ஆகார உணவு கொடுக்கிறார். இப்ப நம்மளுக்கு உணவு இல்லைன்னா நம்ம கடையில் போய் வாங்குறோம். நம்ம உணவு இல்லைன்னா என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்கிறோம். ஆனால் மிருகங்களும் காக்காயும் குஞ்சியும் கடையில் போய் கலவனுக்கிட்ட இருக்கு. அதுக்கு உணவு எங்கே ஆயத்தமாகுது? அதுக்கு உணவு எங்கே கிடைக்குது? என் தேவன் உணவை அந்த மிருகங்களுக்கு ஆயத்தமாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. 30 லட்சம் மக்களுக்கு மேலாக வனாந்தரத்தில் நடந்த இஸ்ரேல் மக்களுக்கு 3 வேளையும் வயிறார சாப்பாடு போட்ட என் தெய்வம் உங்களுக்கு எனக்கு நிரந்தரமான ஒரு ஆகாரத்தை கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்பத்துக்கு தண்ணீருக்கு நம்ம அலைஞ்சு தெரிவது கிடையாது. நீங்களும் உங்க சந்ததியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ அப்பத்துக்கு தண்ணீருக்கு சாப்பாட்டுக்கு அலைந்து தெரிய மாட்டாய். எப்படி காக்காக்களுக்கு மிருகங்களுக்கு குஞ்சுகளுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கணும், அதை காட்டில உனக்கு நான் பெஸ்டா உனக்கு ஆகாரத்தை கொடுத்து உன்னை கரம் பிடிச்சு நான் நடத்துவேன். பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க. வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு மாயாஜாலம் மாதிரி பரலோகத்தில் மன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை தேவன் அந்த மக்களுக்கு கொடுத்தாருங்க. மாத்திரமல்ல, அவர்கள் கேட்ட இறைச்சி உணவை மூக்கு பிடிக்க சாப்பிடும்படி அந்த உணவை கொடுத்தாருங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு 1 லட்சம் மக்களுக்கு சாப்பாடு போடணும்னா, மட்டன் உணவு போடணும்னா லாரி கணக்கில் மட்டனை வாங்கணும், டன்னு கணக்கில் மட்டனை வாங்கணும். அது வெட்டணும், கொத்தணும், எடை போடணும், எவ்வளோ வேலை. ஆனால் 30 லட்சம் மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்த இடத்துல குவியல் குவியலா. இப்போ 30 லட்சம் மக்கள்னா இங்கே 5 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு 5 லட்சம் இருப்பாங்க. அடுத்து பிஆர் சிட்டிகிட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அடுத்து திருமங்கலத்தில் ஒரு 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. இவ்வளவு நீளத்துக்கு 30 லட்சம் மக்கள் அப்படியே நடந்து வர்றாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு. என்ன சாப்பாடு? மட்டன், கொளுத்த காடை. ஒவ்வொரு காடையும் கிலோ கணக்கில் வெயிட்டு. அங்கங்க மலை போல குமிஞ்சு கிடக்கு. எல்லாம் போய் எடுத்து அவரவர் குடும்பத்தார் எவ்வளோ சமைக்க முடியுமா சமைச்சு மூக்கு பிடிக்க சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 147:9, அவர் கூப்பிடுகிற காக்கைக்கும் குஞ்சிக்கும் என்ன செய்வாராம்? அவர் உணவளிப்பார். அப்ப காக்கா கூட கூப்பிடுது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எலியாவே போஷித்த தேவன் உங்களை என்னையும் போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவின் தேவன் என் தேவன். எலியாவை போஷித்த தேவன், இஸ்ரவேல் மக்களை போஷித்த தேவன் என்னையும் போஷித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ரைட், ஓகே. இன்னொரு வசனம், சங்கீதம் 145:18. சீக்கிரம், சங்கீதம் 145. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியம், நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் என்னவா வந்துடுறாரா உங்க பக்கத்துல? உங்க பக்கத்தில் அவர் வந்துடுவார். உங்க பக்கத்தில் அவர் என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். உங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை சும்மா விட மாட்டார். உன் தேவை என்ன, உனக்கு என்ன தேவை, நாளைக்கு எனக்கு தேவை, உன் பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு உன் தேவைகளை சந்திப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 86:5 அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு, சங்கீதம் 86:5, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்னவா இருக்கிறாரா? கிருபை மிகுந்தவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பனா கிருபைனா உங்களை தகுதிப்படுத்துகிறது தான் ஒரு கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க, தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்தி உங்களை என் பிள்ளையா மாத்துறது தான் கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், உலகத்தின் பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் பிள்ளையாக அவருடைய கிருபையை உங்க மேல என்ன செஞ்சிருவாரு? ஊத்தி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 91:15. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு? கனப்படுத்துவேன். நீ என்னை நோக்கி நீ கூப்பிட்டேனா உன்னை தப்பு வச்சு உன்னை கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். உன்னை தப்பு வச்சு நான் கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ நான் கனம்னா உன்னை நான் மேன்மையாக்க போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உன் குடும்பத்தை, உன் வேலையை, உன் தொழிலை உயர்த்த போகிறேன். அதுதான் கனம். பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்ல, உனக்கு ஆபத்து வருதா, உனக்கு பிரச்சனை வருதா, நான் அதுலேருந்து உன்னை தப்புவிக்க போகிறேன். கனப்படுத்துறதுக்கு அவரை நோக்கி கூப்பிடணும், தப்பு வைக்கிறதுக்கு அவர் நோக்கி கூப்பிடணும், நேரம் சரியான ஆகாரம் சாப்பிடுவதுக்கு அவர் நோக்கி கூப்பிடணும், விடுவிக்கிறதுக்கு அவர் நோக்கி கூப்பிடணும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, ஒரு காரியம் இல்லை, ரெண்டு காரியம் இல்லை. தப்புவிங்கிறாரு, விடுவிப்பேங்கிறாரு, ஆகாரம் கொடுப்பேங்கிறாரு, கனப்படுத்துவீங்கிறாரு. எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறாரு பார்த்தீங்களா? அதனால தான் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு பாக்கியவான் அவர் சொல்கிறார். அப்பனா நீங்கள் அவர் சமூகத்துக்கு கிட்டி வரணும். ஜெபத்தில் உட்காந்து அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.